The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி கிராமம். அங்கே வந்து பட்டியலின சமூக மக்களை கோயிலுக்குள்ளே விடலை. அதுவும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே உள்ள ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ளேயே பட்டியலின மக்களை உள்ளே விடலை. ஒரு கலவரம் வெடிக்குது, கடைகள்லாம் கொளுத்தப்படுது. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு நியாயமான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசுக்கு என்ன பேசிச்சு, என்ன எதிர்ப்பு என்ன பண்ணாங்க? இல்லை, அரசு தரப்புல இருந்த அதிகாரிகள்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்போ ஒன்றே ஒன்று தாங்க. இப்போ வந்து 100 ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் வந்து கோயில் நோய் போராட்டம் நடத்தினார் வைக்கத்துலன்னு சொல்லிட்டு போய் கேரளாவுக்கு போய் பினராயி விஜயனோட நிகழ்வில் பங்கேற்கிறாரு. அங்கே வந்து கோயிலுக்குள் நுழைய முடியாதுங்கிற ஒரு நிலை இருந்தப்ப அதை மீறி அதை எதிர்த்து போய் கோயில் நுழைஞ்சதால தான் அவருக்கு பேர், பெரியாருக்கு பேர். இதே போல் வந்து இங்கே திமுக ஆட்சி காலத்தில் இங்கே விழுப்புரம் பக்கம் திரௌபதி அம்மன் கோயில், விழுப்புரம் பக்கம் திரௌபதி அம்மன் கோயில் மேல்பாதின்னு கிராமம். அந்த மேல்பாதிங்கிற கிராமத்தில் வந்து இதே போல் கோயிலுக்கு நுழைய இடத்துல வந்து எதிர்ப்பு வருது, சாதி எதிர்ப்பு. அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அந்த அதிகாரி, அப்புறம் வந்து காவல்துறையினர் முன்னிலையில் அந்த மக்களை வந்து யார் மறுக்கப்பட்டாங்களோ அவங்கள உள்ளே விட்டுருக்கணும். ஆனால் விடாமல் கோயிலுக்கு பூட்டை போட்டாங்க. இங்கே சிவகங்கை மாவட்டம் கண்டதேவிங்கிற கிராமம், அங்கே கோயில் வந்து தேரோட்டம் நடத்த முடியல. தேர் வந்து பராமரிப்பு செய்யப்பட்டு பல கோடி செலவில் பராமரிப்பு செய்யப்பட்டு வீதி நிற்கிது. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி சொல்கிறாரு, நீங்கள் நடத்துறீங்களா இல்லை நான் மத்திய ரிசர்வ் படை இறக்கி நான் நடத்தி காட்டட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி வந்து அங்கேயும் வந்து சாதி ஆதிக்கத்துக்காரமாக வர்றாங்க. இப்போ கடைசியாக சேலத்தில் அங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஆதி தமிழர்கள் போகக்கூடாது, அனுமதி இல்லை, அனுமதிக்க மாட்டோம்னு அறநிலைத்துறை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள சொல்கிறாங்கன்னா யார் கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகணும்? அழைச்சிட்டு போக வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஏன் செய்யலை? அப்போ இதுதான் சமூக நீதியா? ஏன்னா நீங்கள் வெளிப்படையாக சாதியத்துக்கு அதெல்லாம் இயங்குறீங்க. போய் அதை பண்ணோம்னா சாதி வாக்கு போயிடுமோன்னு பயப்படுறீங்க. அதான வேறு என்ன இருக்குதுல்ல? அப்போ திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும், அவங்க தான் போய் சொல்லணும். இல்லை, அந்த கூட்டணியில் தான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்காங்க. இவங்க அப்போ அவங்களோட முடிவெல்லாம் 1.5 ஆண்டாகி வேங்கவேலுக்கு நீதி கிடைக்கல. தேர்தல் நாளன்னைக்கு எல்லாரும் பார்த்தோம், வேங்கவேலு கிராமத்து மக்கள் வாக்கு செலுத்தாமல் புறக்கணிச்சிட்டாங்க. அங்கே பரப்புரை செய்ய அனுமதிக்கப்பட்ட ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அப்போ இவ்வளவு நாட்கள் வரைக்கும் 1.5 ஆண்டாயிடுச்சுங்க. இது வரைக்கும் யார் குற்றவாளியும் கைது செய்யப்படலை, கண்டறியப்படலை. நம்ம வந்து ஒரு சுவர் இருக்குது, சாதியத்துக்காரமாக சுவர் வைக்கிறாங்கன்னா அதை தீண்டாமை சுவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தீண்டாமை சுவர் எவ்வளவு அவலமோ அதை விட மோசமான அவலம் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர் குடிக்கக்கூடிய அந்த குடிநீரில் வந்து மலத்தை கலந்த அந்த குடிநீர் தொட்டி, அதை இடித்து தகர்த்துட்டு பொதுவாக எல்லாருக்கும் ஒரே தொட்டி தான் அப்படின்னு சொல்லி தொட்டியை கட்டி அதை திறந்து ஐயா ஸ்டாலின் வச்சுருந்து அந்த வீட்டு மக்கள் அந்த மக்கள் வீட்டில் போய் உட்காந்து ஒரு கவலை தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நான் இருக்கேன் உங்களுக்கு ஆதரவா நம்பிக்கையோடு இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலேயே இதில் வந்து சமூக நீதி இருக்குது, சாதி மறுப்பு இருக்குது, சமத்துவம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேலுக்கு போக முடியல. போன வருஷம் IPL கிரிக்கெட் போட்டி நடக்குது, ஐயா ஸ்டாலின் போய் உட்காந்துருக்காரு IPL கிரிக்கெட் போட்டியில். கொடைக்கானலுக்கு ஓய்வு எடுக்க இப்போ போகிறாரு. கடந்த காலத்தில் ஐயா கர்நாடகா சொன்னாங்க, கொடநாட்டுக்கு வந்து ஜெயலலிதா போகிறப்ப கும்பி கருகுது, குடல் எரியுது, கொடநாடு ஒரு கேடான்னு கேட்டார். இப்போ நீங்கள் வேங்கவேலுக்கு போக முடியல. நீங்கள் கேரளாவுக்கு பினராயி விஜயனுக்கு போகிறீங்க, பஞ்சாபில் பன்வாலால் புரோஹித்தோட திருமண நிகழ்வுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் போறாரு. இப்போ லண்டனில் போய் உட்காந்துருக்காரு. ஏன் வேங்கவேலுக்கு போக முடியல? இல்லை, உங்கள் புகார் படி பட்டியலின மக்கள் மீது நடக்கிற கொடுமைகளை இந்த அரசு வந்து தட்டி கேட்கல அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? சாதிய ஆதிக்கம். அந்த சாதிய ஆதிக்கத்துக்கு திமுக துணை போகும். ஏன்னா வாக்கு அரசியலில் ஓட்டு போடாமட்டுவாங்களோங்கிற பயம். இல்லை, அவங்க கோட்பாடே வந்து இதெல்லாம் பார்க்க அதாவதுங்க பேசுவாங்க, கோட்பாடை செயல்படுத்த மாட்டாங்க. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.